இதுதாங்க சிங்கம்னாரி பஸ் ஸ்டாண்டு. இதுதான் சிங்கம்னாரி பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு என்ன காரைக்குடிக்கு எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சிங்கம்னாரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு இறங்குனா நாங்கள் இப்படி தான் போகணும். ஆட்டோ பிடிச்சி வேணால் போய்க்கலாம். அந்த பக்கம் போனால், அதாவது லெஃப்ட் சைடு போனால் எங்கள் வீட்டுக்கார் வீடு பிறந்து அப்படி பிறந்து வளர்ந்த வீடு, அப்படி சொல்ல வர்றேன். அதே ரைட் சைடு வந்தால் இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்க வீடு எங்கள் அத்தை வீடு, இது எங்கள் வீடு. அப்படித்தானே? இன்னும் எங்க வீட்டுக்கார வீடு உங்க வீட்டுக்கார இருக்கிற வீடு பழச போகலையே. போகும் இல்ல, அப்படி சொன்னாத்தே தெளிவா புரியுங்கிறதுக்காக சொன்னடிதாங்க. இல்லைனாலும் அது நம்ம வீடு நமக்கு தெரியாதா? எப்படி சமாளிக்குது பாருங்க. பயமில்ல, சமாளிக்க போய் தானங்க இருக்கணும். நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டோம்னா ஒரு ஸ்கூட்டியை வாங்கி கையில வச்சுக்க வேண்டியதான், வண்டியை வாங்கி கையில வச்சுக்க வேண்டியதாங்க. அவங்க நினைப்பா இவரு அம்மா விட்டுக்கிட்டு இருந்துக்கிற மாட்டாரு. ஆமா, அடிக்கடி போக வர எதுக்கு வேஸ்ட் ஆட்டோவுக்கு சார்ஜ் கொடுத்துக்கிட்டு இது நேரம் கண்டி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டியை வாங்கி போட்டு அது வாடு கிடக்குது. அது வாட்டுக்கு கிடக்குது. என்ன ஆமா, ஊர்ல 2 வண்டி பூசணவனுக்கு இல்ல, அந்த மாதிரி இந்த வண்டி பூசணவன். ஆனால் இந்த வண்டி பூசணவன வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் தூரம் இருக்கு. எங்க அத்தை வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கு. கொஞ்சம் தூரமாக இருக்கிறதாங்க நல்லதே. அதனால தாங்க தூரமாக இடம் வாங்கி கட்டினதே. இவ்வளோ தூரத்துக்கே அந்த விலங்கை உச்சி வெயிலே மண்ணையே பொழக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு வரையிலே நம்ம குழுக்கள் நிறைய பேர் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதனால நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வார்டு, அதாவது எங்கள் தெருவுக்குள்ள வார்டு மெம்பர் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே வார்டு மெம்பர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு வாங்க ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சான் நம்ம தலைவரை பார்க்க. என்னைய பாக்குறதுக்காலமா நம்மளை பாக்குறது என்ன, நம்மளை பார்க்கத்தான் எல்லாம் ஒண்ணுதான். வாங்க போய் பார்க்கலாம். என்ன வாங்க, அதுக்குள்ள அங்கிட்டு போயிருவோமே. இதுதாங்க இப்போ நம்ம வர சொல்லியிருந்தாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம தெருவுக்கு போகிறோம். இதுதான் நம்ம புது வீடு கட்டுற ரோடு. பார்க்காத உறவுகள் எல்லாரும் பார்த்துக்கோங்க. நம்ம மெயின் ரோட்ல வந்து கொஞ்சம் தூரம் தாங்க. மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். நமக்கு வண்டியில போறனால உங்களுக்கு தெரியுது. என்னாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஸ்கூட்டி எடுத்து வந்தா வந்துடலாம்ல. அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10 நிமிஷம் கூட ஆகாதுன்னா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இல்ல. நான் என்னைய மாதிரி ஆளு வண்டி மெதுவா ஓட்டுனா 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்பீடா ஓட்டுனா, இல்ல உங்களை சொல்லல தான், என்னைய சொன்னேன். ஸ்பீடா ஓட்டுனா கொஞ்சம் கூட வந்துடலாம். இதுதான் நம்ம வீடு கட்டுற ரோடு. புதுசா ரோடு போட்டுருக்காங்க. ரோடு போட்டாங்க. நம்ம வாங்கும்போது வெறும் இந்த ரோடா இருந்துச்சு. இப்ப பாருங்க, நம்ம வீடு வரைக்கும் வரல, அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து வரும் வராம இருக்காது. இது வரைக்கும் வந்தது வராம இருக்காது. பொருத்தவும் பூமி அழுவாமட்ட என்ன எடுத்தாலும் யோசனை கூடாது. இந்த இருக்கு பாருங்க நம்ம வீடு, தெரியுதா? வேலை நடந்துட்டு இருக்கிறது. இதுதான் நம்ம வீடு. போங்கம்மா, வலது காலை எடுத்துட்டு போமா. 2 காலையும் வச்சு ஜம்ப் பண்ணி கூட உள்ள போமா. நம்ம வீடு பேஸ்மெண்ட் நடந்தப்ப நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்தாரு, நீங்களும் பார்த்தீங்க. ஆமா, இப்போ உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். போங்க போங்க போங்க. வலது காலுங்கிறது எது? நீ எதை வச்சாலும் அது வலது கால் தான்மா. போமா. ஆமா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் சொல்லி இருட்டா தெரியுறியம்மா. பரவாயில்ல வாங்க. அன்னைக்கு மரம் குப்பியும் கோடுமா இருந்துச்சு. ஆமா, இருட்டா தெரியலனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருட்டா தான் தெரியுற. செல்ஃபி எடுங்க. காமிச்சிருமா? இதுதான் இது ஹாலு. என்னங்க, அது கிச்சனு. இது கிச்சனு. ஓகேங்களா? ஒரு பர்த் போட்டிருக்காங்க. ஓகே தான் டன். ஏன்னா பின்பக்கம் எடுத்தாக்க ரொம்ப கருப்படிக்குதுன்னு முன்பக்கம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். இந்த பக்கம் ஒரு ரூமு, அது ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இருந்தாலும் சாந்தாவை கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது அதுல ஒரு தனி சந்தோஷம் தானே. என்னங்க, இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு அட்டாச்டு பாத்ரூம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த பக்கம் போவோம். என்ன தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே போமா.
தெரியுதா? நீங்க இப்படி எண்ணெய் காமிச்சிட்டு கீழே விழுந்துராம ஆஃப் பண்ணிட்டு கூட எடுத்துக்கங்க வாங்க. நான் கீழே விழுக மாட்டேன், நீ பார்த்து சொல்லிக்கிட்டே போ, பேசிக்கிட்டே. பெத்தாரே பாபா தரேங்க கண்ணு நீங்க ஆஃப் பண்ணுங்க. கிளியரா தெரியுதுனா? தெரியுது. இது ஒரு பெட்ரூம்ங்க. வாங்க என் கூட சேர்ந்து நம்ம பெட்ரூமுக்கு போவோம். பெட்ரூமுக்கு போவோம் வாங்க. எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உனக்கு மெத்தனாவே ரொம்ப பிடிச்சிருமேம்மா. அடி அனுப்பா அலையலாமாடி நீங்க கேக்குறீங்க. என்ன முகம் ரொம்ப கருப்பா தெரியுதுமா? ஷோ நீங்க போற இடத்துல கருப்பா தாங்க தெரியுவே. அல்ல வின்ன உண்மையிலே கருப்பா தெரியுற, என்னமோ ரெட்டிஷா தெரியுது. ஏய் இந்த ரவுண்ட் இப்ப பேசு கிரீனா இருக்கு. இப்ப பேசு. அதாவது இந்த செங்கப்பொடி கலர்ல என் மூஞ்சில அடிச்சிருக்கோம், அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பெட்ரூம்ங்க, இதுக்கு அட்டாச்ட் பாத்ரூம்ங்க. ரைட் ஓகேங்களா? இந்த பக்கம் அது வந்து பூஜா ரூம்ங்க. போ வாங்க. இது ஒரு பூஜா ரூம்ங்க. எஸ். பூஜா ரூமுக்கு கீழ என்னக்கா குழி மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இதுதான் போர் போட்டு அன்னைக்கு காமிச்சேனே, இதுல தான் நம்ம போர் போட்டுருக்கோம். நமக்கு வந்து பூஜா ரூமுக்குள்ள தான் தண்ணி இது வந்திருக்குங்க. அந்த அதுக்கு தான் மேல ஒரு ஓட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓஸ் எதுவும் பைப் இருந்தாக்க வேலை பார்க்கறதா இருந்தா மேல இழுத்து எடுத்துக்கலாம்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பக்கம் நமக்கு இப்படி இறங்கி போய் இந்த சைடு இவ்ளோ ஹைட் இருக்கு. ஹைட்ல இருந்தீங்க நல்ல ஹைட்டா தான் இருக்கு. என்ன இந்த சைடு நம்ம இறங்கி போய்க்கிட்டு இதெல்லாம் நம்ம இடம் தான். அந்த கல்லு கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரை இருக்கு. ஆமா இது வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம சிமெண்ட் இதெல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் பிரிச்சு இதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து சம்பு போட போறாங்க. ஆமா ரைட். சம்பு போட்டாலும் போடுவாங்க, இல்ல சம்பு அந்த பக்கம் போட்டாலும் போடுவாங்க. எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் போட்டுக்கிற வேண்டியதான். இப்ப கிளீனா தெரியுது பாத்தீங்களாங்க. அது கிடைக்குதுல, அது ஹாலு. அது அந்த இடத்துல இருக்கு வரீங்களா, அது உள்ள போனாக்க பெட்ரூம். இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இது கிச்சன். இத முடிச்சதோட இங்கிட்டு வந்தாக்க இங்கிட்டு ஒரு பெட்ரூம். இது பூஜா ரூம். இது ஒரு இது மாதிரி வர்க் ஏரியா மாதிரி. ஓகேங்களா? ஓகே. நீ மேல போய் பாப்போமா? மேல போவோமா? வாங்க. க்ளீனா தெரியுறமா இப்பதான். இது வந்து பார்க்கிங். இது வந்து கார் பார்க்கிங்ங்க. 2 கார் நிறுத்தலாம் நினைக்கிறேன். வாங்க அப்படியே போங்க. கார் நிறுத்தலாமா? தாரு ரோட்ல தானே ஊத்துவாங்க. நிறுத்தலாம். அடுத்து நம்ம பிளான் தார் ரோடு போட்டுருக்காங்க. வாங்க. மாடி மேல மாடி வச்சு வீடு மேல வீடு வச்சு ஜாக்கெட்ல தான் ஜன்னல் வைக்கல, மாடியில ஜன்னல் வைப்போம். என்னடி அன்னைக்கு ஏறி வரும்போது இதா இருந்துச்சு. அன்னைக்கு போடல, அந்த படியெல்லாம் கட்டல. நான் கட்டும்போது உங்களுக்கே தெரியும். வெயில் வாங்க. வெயில் மேலே ஏறு. இந்த இடத்துல இது வந்துருங்க, மூடிடுவாங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த கார் பார்க்கிங் கிட்ட வந்து நமக்கு ஒரு வராண்டா மாதிரி வரும். இந்த பக்கம் கட்டி இருக்காங்க. என்ன என்னம்மா பேசாம போற? இது ஒரு பெட்ரூமுங்க, இது ஒரு பாத்ரூமுங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பெட்ரூமுங்க, அங்கே ஒரு பாத்ரூம். அங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பாத்ரூம் வரும். இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை காட்ட முடியும். ஆமா, இப்போ காமிச்சாலும் எனக்கே புரியல. எங்கன இருக்கு முடியட்டும் நல்லபடியா. கீழே போய் பேசுவோமா? கீழே போய் பேசிடுவோம். கண்ணே தெரியாது, பூச்சி கண்ணு மாதிரி தெரியும். நல்லா தான் தெரியுது. கீழே இதான் இருட்டடிச்சு தெரிஞ்சு, மேலே தான் உன்னை பார்க்கவே நல்லா தெரியுது. மஞ்ச காட்டு மைனா. மஞ்சள் கலர் தானே? அது பச்சை கலரா? பச்சை கலர். கண்ணு தெரியாத தான் தெரியும். அப்படி சுத்து வட்டாரத்தில் இருக்க வீடுகளை காமிங்க. நிறைய எக்கச்சக்க வீடுகள் இருக்குதுங்க. நல்ல வீடு இருக்குது, நிறைய வீடு பாருங்க. அவர் நடிகர் சிங்கமுத்து இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஏரியால தான் அவருடைய வீடும் ஒன்று இருக்குது. இங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் காடு இல்ல, காடு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு வீடு கட்டி வித்தாங்க. அதை வந்து நாங்க பார்த்தோம். இந்த வீடு தான். எது தெரியுமா? அந்த 2வது வீடு பாருங்க. அதாவது ஒரு கிரே கலர்ல இருக்கு, தெரியுது பாத்தீங்களா? அந்த கிரே கலர் வீடை தான் நாங்க வீடா வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டோம். விலை உட்காத மாதிரி கொஞ்சம் பெரிய பட்ஜெட் அமௌண்ட் கொஞ்சம் கூட இருக்கவும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு தான், அது கிடைக்கலன்னு சொல்லி தான் எங்க தெருவுக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா இடம், அதை வாங்கி போட்டது. ஆமா, அந்த காசை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாதுன்னு அந்த காசை அந்த இடத்த வாங்குறதுக்குள்ள சாந்தாப்பட்ட பாடு. அவங்க சான்ஸ், ஐயோ என்ன 1000 ரூபாய் காணோம், ஐயா காசு எடுத்துட்டீங்களா, ஆச்சக்கா பூச்சக்கா என்ன போட்டு பாடப்படுத்தி. பணம்ங்கிறது நம்ம இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஸோ பணம் வரும்போது ஒரு ஆளுக்கு கடை கொடுக்கணும்னா கொடுத்துடணும், ஒரு பொருள் வாங்கணும்னா வாங்கி வச்சிடணும். பொருளும் வேஸ்ட் ஆக போறது கிடையாது, கடை அடைச்சா திருப்பி நமக்கு கவலைப்பட போறது கிடையாது. ஸோ அந்த 2 செயலையும் செஞ்சிட்டோம்னா பயம் இருக்காது. அதனால தான் நான் அப்படி செய்யறது. வாங்க, எனக்கு கண்ணு சரி. சந்தோஷமா இருக்கா சந்தே? என்னதுடி? இப்போ வீட்டுக்கு வரும்போதா?
அதாவது வீட்டுக்கு வரும்போதுன்னு சொன்னா என்னாச்சு இல்ல பேசு, இன்னைக்கு சுத்துறத பார்த்தாலே நமக்கு மனுஷனுக்கு நீ பேசுமா. வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இது எங்க முத்துக்காக கட்டப்பட்ட அரண்மனைங்க. முழுக்க முழுக்க முத்தோட ஆசைக்காக மட்டுமே கட்டப்படுறது. எனக்கு கேரளாவில் வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஆமா, இங்க வந்து கட்டும்போது ராதாவே ராணியோ யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருவேன். இருந்தாலும் சரி, அதிக விரும்பி கட்டுறது முத்துக்காக கட்டப்படுற வீடு. அதையும் நான் சொல்றேன். நிதினுக்காகவோ எங்களுக்கோ கொஞ்சம் சிங்கமனாரில் வீடு கட்டணுமான்னு யோசனையா இருந்தாலும் எங்க தங்கத்துக்கு வீடு கட்டி பால் காய்ச்சி வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்ப புருஷ ஆசையை நிறைவேற்றுறது தானே பொண்டாட்டி. 2 பேரும் உழைக்கிறோம், 2 பேரும் செய்யணும்ல, அப்ப செஞ்சிடறோம். ஓகேங்களா? சரி, கீழே போய் பேசுவோமா? வெயில்ல இருந்தா கொஞ்சம் இலகுதுன்னு நினைக்கிறேன். கீழே போய் பேசுவோமா? ஐயோ, கழுத்து எலும்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போ. ஒல்லியாயிட்ட எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ஒல்லியாயிட்டாக்கா அப்படின்னு. அவ்வளோலாம் ஒல்லியாகலைங்க, அப்படி தெரியுதுங்க உங்களுக்கெல்லாம். ஆனா எல்லாரும் இங்க பாக்குறவங்க எல்லாரும் கேட்டாங்க. சில பேர் சிக்காதுன்னு கேட்டாங்க, சில பேர் என்னாச்சு இவ்வளோ ஒல்லியாயிட்டீங்கிறாங்க, சில பேர் என்னாச்சு சுகர் எதுவும் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க குண்டா இருக்கிறவங்க ஒல்லியானா சுகர்னே நினைக்காதீங்க. டயட் இருந்து கஷ்டப்பட்டு வெயிட் குறைக்கிறோம். என்ன ஓகே? என்னம்மா பார்க்குற? இல்லை, நல்லா ஹைட்டுக்கு போட்டிருக்காங்களான்னு பார்க்கேன். ஹைட்டுக்கு போட்டிருக்காங்கல்ல? போட்டிருக்காங்க. ஹைட் வேணும், மெயினாக வீட்டுக்கு ஹைட் வேணும். 12 அடி என்னமோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இதை மறைச்சிருவாங்கம்மா. இதை மறைச்சிருவாங்க. இதை வந்து இந்த படி இருக்கிற இடத்த வந்து மறைச்சிருவாங்க. அப்படி ஒரு கட்டியோ கிளாஸ் மாதிரியோ போட்டு மறைச்சிருவாங்க. ஆமாம், அதனால கீழே இருந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஏமா கார் வச்சுருந்தோம்னா காரோட திங்ஸு ஏதாச்சும் ஒன்று அங்கே வைப்போம்ல நம்ம. கபோர்டு பண்ணி செஞ்சுக்கலாம். ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து இந்த இடத்த ஒரு கேப் எதுக்கு விட்டுருக்கீங்கன்னு போன தடவை காமிக்கும் போதே கேட்டிருந்தீங்க. இந்த கேப் வந்து இங்கனக்குள்ள ஒரு சின்ன கேட் வச்சுட்டோம்னா, ஆமாம், இது ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. நம்ம கார்னர் ஃப்ளாட் தானே, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. அதனால இந்த பக்கத்தில் இறங்கி போய்க்கலாம், கேட்டை திறந்து வந்துக்கலாம். அங்கனக்குள்ள பைக்கிலலாம் வந்தாக்கா அங்கனக்குள்ள நிப்பாட்டிட்டு கூட உள்ளே வந்துக்கலாமேன்றதுக்காக அங்கனக்குள்ள ஒரு வழி. எக்கச்சக்க வேலை இருக்குது. இப்போ தான் வேலை தொடங்கவே செஞ்சுருக்குறோம் சொல்லும் போல. எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இந்த வார்ப்பு முடிஞ்சிருக்கு, இன்னும் வேலை முடிய எப்படி நீங்கள் சொல்லணும் 1 வருஷத்துக்குள்ள முடியுதோ, எப்போ முடியுதுங்கிறது நம்மளை மேலே இருந்து பார்க்குறாரு பாருங்க தெய்வமே. நீங்கள் முடிவு பண்ணணும், சீக்கிரம் முடியும். நம்ம கட்டிடுவோம் நம்ம சொன்னாலும் நீங்க கட்டணும்டா, நீங்க இந்த மாசத்துல முடிக்கணும்டான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், தீர்மானிக்கணும். அவங்க தீர்மானிச்சா மட்டும் தான் நம்மளால செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? அதனால நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்துருவா. வீட்டுக்கு வந்த உடனே ஆனால் என்ன ஒரு காரணமோ தெரியல, போன ட்ரிப் வந்தப்போ நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதாகவே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல். ஃபஸ்ட்டு நானும் சாந்தாவும் இங்கே வந்தப்போ, இங்கே இப்போ வந்திருக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், நிறைவு இருக்கத்தான் செய்யுது. வீடுனாலே அது வந்து ராஜாவுக்காக கட்டினாலும் சரி, ராணிக்காக கட்டினாலும் சரி, பிள்ளைகளுக்காக கட்டினாலும் சரி, வீடு தான். அந்த வீடு கட்டணுங்கிற நமக்கு அமைப்பு இருந்தால் எது எங்கே போனாலும் நமக்கு கட்டக்கூடிய ஒரு வரம் தன்னால தேடி வரும். கண்டிப்பா. அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு நீங்க ரொம்ப நாளா பிளான் போட்டீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. திடீர்னு எடுத்த முடியும். நாங்க எந்த முடிவா இருந்தாலும் திடீர்னு தான் எடுப்போம். ஆனா முத்துக்கு ரொம்ப நாள் ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சரி நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாங்க. நாங்கள் பல இடத்துல இடம் பார்த்து எங்களுக்கு அமைஞ்சது இந்த இடம் தான் அமைஞ்சிச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டையே வந்து பார்த்தா எங்களுக்கு அமையல பாருங்க. அதே தெருவில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது நினைக்கல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்த வாங்குவோம்னு நினைக்கிறேன். அதில் எங்களுக்கு விதி இருந்திருக்கு. நாங்கள் அந்த இடத்த வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு கடவுள் எழுதப்பட்டிருக்காரு, இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும், இதே தெருவுக்குள்ளே நீங்கள் இடம் வாங்கணும், அதே தெருவில் நீங்கள் வீடு கட்டணும்னு. அது தெரியுங்க எதிர்த்தாப்புல அந்த தெரியுது பாருங்க, அதான் காமிச்சேன். அது எதிர்த்தாப்புல தான் அந்த கிரே கலர் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மச்சாண்டார் கூட்டிகிட்டு வந்து காமிச்சார் அந்த வீட்டை. அப்போ நாங்கள் நினச்சி பார்க்கல இங்கே வருவோம்னு, இப்போ நினச்சி பார்க்குறோம். அது இப்போ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி எந்த ஒரு செயலுமே கடவுள் ஒரு இடத்துக்கு சந்திக்க நம்மளை வைக்கிறாருன்னா அது தற்செயலா நடக்கிறது கிடையாது, எழுதப்பட்ட விதி. கண்டிப்பா அதுதான் நமக்கு நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ சாந்தா சொல்றாங்க, இது ராஜாவினுடைய எங்க முத்துவோட ஆசைக்காக கட்டுறது, முத்துவோட ஆசைக்காக கட்டுறது. கண்டிப்பா இருக்க மாட்டேன் சொல்லலாமா? நான் சொல்ல விடு. அதாவது முத்துவோட ஆசைக்காகத்தான் கட்டுறாங்க. ஆனா முத்து எதுக்காக ஆசைப்படுறான்றது எனக்கு தான் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். ஓகேவா? என்னைக்குமே ராஜாவுக்கு என்னதான் ராஜா பிறந்த வீட்டில இருந்து கிடைச்ச ஒரு வீட்டை, அது நான் கை காசு போட்டு தாங்க வாங்கினேன். அதுல எங்க வீட்டுல இருந்து ₹1 கூட எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. நாங்க உழைச்சதுதான் வாங்கினாலும். இப்ப எங்க வீட்டுல இருந்துமே எங்களுக்கு ஒரு சீதனம் கொடுக்கலங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நானே எங்க முத்த கல்யாணம் பண்ணும்போது அம்மன் ஜம்பிக்கு பிரயோஜனம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். எங்க முத்து என்னைய மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரே தவிர ஒரு சீர் அவராவது படிப்பு நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாரு. திறமை படிப்பு ஒண்ணு மட்டுமே வச்சு எதுவும் பண்ண முடியாதுங்க. அதாவது படிப்பு இருந்தாலும்
திறமை அப்படின்னு ஒன்று வேணும். அது வந்து சாந்தா கிட்ட நிறையா இருக்குது. அந்த ஒரு திறமையை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தோம். கண்டிப்பாக நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கண்டிப்பாக மனப்பூர்வமாக ஒத்துக்குவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, 2 பேருமே ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம். 2 பேர் வீட்லையுமே எங்கள் பெற்றவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்னை படிக்க வச்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு கையில் காசாவோ எதுவுமே கொடுத்து வாங்கல. நாங்கள் எல்லாமே எங்கள் 2 பேர்த்தோட சுய சம்பாத்தியத்தில் தான் நாங்கள் வாங்கினோம். ஒன்று என்ன தான் அப்படி வாங்கியிருந்தாலும் பழைய வீடு இல்லாமல் சாந்தா பேரில் ஒரு இடத்த வாங்கி அதை சாந்தா பேர்லேயே ஒரு வீட்டை கட்டணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்கு வந்து நாளைக்கு சாந்தாவை இங்கேருந்து ராஜாவை கல்யாணம் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு போய் அவள் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு 4 பேர் சொல்லிடக்கூடாது. இப்போயே சொல்கிறது கிடையாது. சொல்லாமல் அவங்க வந்து சாந்தா போனா ராஜாவை நம்பி, சாந்தாவை நம்பி ராஜா போனாலும் சரி, ராஜாவை நம்பி சாந்தா போனாலும் சரி, போனாங்க, நல்லா இருக்காங்க. சாந்தாவுக்குன்னு ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு இடமும் ஒரு பெரிய வீடும் அங்கே இருக்குது சிங்கம் நெறிக்குள்ளே அப்படின்னு இவங்களை அடித்து இவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் மெயினாக அந்த இடத்துல வீடு கட்டுறேன். அது அந்த இது வந்து என்னுடைய ஆசை. நான் ஊருக்கு எல்லாத்துக்கும் பகட்டாக காமிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இவங்க சொந்தக்காரங்க மத்தியில் சாந்தாவுக்கு ஒரு பேர் நிலநாட்டம்ன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை. பேர் என்ன கேட்டால் நான் இதுக்கு பின்வலிக்க தான் செய்வேன். பேர் நிலநாட்டணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பேர் நிலச்சி நிற்கும். லவ் பண்ணி போனாங்களாம், 5 மாதம் வாழ்ந்தாங்க, 5 வருஷம் வாழ்ந்தாங்க, அவன் பிரிஞ்சுட்டு வந்துட்டேன், அவன் பிரிஞ்சுட்டு வந்துட்டான்னு சொன்னால் அது கெட்ட பேர். அவங்க லவ் பண்ணி போனாங்கப்பா, அவள் கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிறா, இவளை அவன் கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிறான், கூலோ கஞ்சி அதுக்கு நிம்மதியாக வாழுது. பேர் சொல்கிற மாதிரி 2 பிள்ளை செல்வத்தை பெற்று எடுத்துருக்குறாங்க. நிம்மதியான வாழ்க்கை அதுதான் பேர் சொல்லும். எது சொல்றதோ சொல்லுறியோ, சொத்து சொல்லுதோ பேர் சொல்லுதோ எனக்கு இவங்க பேர்ல ஒரு வீடு இருக்கணும்ன்றது என்னோட ஆசைங்க. அப்படி வச்சுக்கோங்க, புரியுங்க, அவ்வளவுதானே. அதாவது மக்களுக்காக ஊருக்காக வாழணும்னு நினைக்கிறது ஒரு வித தப்பு. என்னை கேட்டா நான் சொல்லுவேங்க தப்பு. நமக்காக நம்ம வாழணும், நமக்கு பிடிச்சது நம்ம செய்யணும். அப்படி சொல்றேன். அது வேணா நான் ஒத்து போவேன். எங்க முத்துக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் நம்ம இடம் வாங்கணும், முத்துக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் கடைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டுறோம். இது வந்து நான் ஊருக்கு நம்ம பெருசாக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டேன். நமக்கு தேவைக்கு நம்ம செய்யறோம். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு நம்ம பெருசா காமிச்சிட்டு நமக்கு அவங்க பார்க்க போறாங்க, நம்ம கடைமட்டா வந்து கட்ட போறாங்க கிடையவே கிடையாது. நல்லானா நல்லாயிட்டான்னு சொல்லுவாங்க, கெட்டு போனா கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நம்ம சொந்தக்காரவங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா என்னைக்குமே நமக்காக நம்ம வாழுவோம். சரி, அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிச்சிருங்க, நான் சொன்னது கரெக்டுக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்ட்னு சொல்லுங்க. அப்புறம் ரெகுலரா எப்பவும் போல திட்டுறவங்க திட்டுங்க, போட்டுறவங்க போட்டட்டும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நானும் போயிட்டு கொஞ்ச நேரம், நேத்தெல்லாம் கண்ணே அசரலை, அதனால என் முகத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு வாற்றம். நேற்று 3 மணிக்கு பஸ்ல வரும்போது நான் தூங்கிட்டேன், இவங்க உட்காந்துட்டே படுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னன்னு கேட்டு தூக்கமே வரலன்னு மூட் அவுட்டாவே இருந்துச்சு, அதனால தூக்கம் வரல. வந்தாச்சு, சமையல் முடிச்சாச்சு, சாப்பிட்டுட்டு எங்க தெருவுக்கு போய் நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் எடிட் பண்ணுவேன் இந்த சாந்தா 24 ஐடியில். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வந்துடும். நம்ம வீட்டை நானும் பார்த்தேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பார்த்த உறவுகளுக்கு பழசா இருக்கும், என்னைய மாதிரி பார்க்குற புது உறவுகளுக்கு புதுசா இருக்கும். ஓகே, அன்னைக்கு நாள் மரமா ஊனி இருந்துச்சு, இன்னைக்கு எதுவுமே இல்லாம நீட்டா தான் காமிச்சிருப்போம் நம்புறோம். சரி, ஓகேவா? அப்புறம் எப்பவும் போல நான் சொல்ற மாதிரி சொல்றேன், ரொம்ப ஒல்லி ஆயிட்டு பாத்துங்க. கீழ சார்ஜ் புடிடி, அப்படிதான் ஃபுல் சைஸ் தெரியும் பாருங்க, அவள மட்டுமே பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒல்லி ஆயிட்டேனா இல்லங்க, சாரிக்குல ஒரு அளவா தானங்க இருக்கேன். இந்த வயிறு எப்ப குறைக்கிறேனோ அன்னைக்கு தாங்க நான் ஒல்லி. அது இந்த ஜென்மத்துல கிடையாதுங்க. சரி, ரைட். நாங்களும் இந்த வீட்டை காமிச்சிட்டோம், பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு போறோம். வெயிலுக்கு முன்னாடி வெயில்ல சுத்தமா முடியல எங்களால. வெயில் இவருக்கு தாங்க முடியல, நான் வெயில்ல நல்லா அலையிறேங்க. அலமா அப்புறம் வண்டிக்கு எங்க மச்சாண்டாரு காத்துக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.